மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல்ல நந்தினிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. நந்தினி பெயிலில் வந்திருக்காங்க. 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும் அப்படின்னுட்டு நந்தினிக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல்ல நந்தினிக்கு எதிராக போராட்டமே பண்ணாங்க. ஹேமாவோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு சூர்யா நந்தினி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னுட்டு போராட்டத்தை கைவிட வச்சாரு. மூன்று முடிச்சு சீரியல் எப்பயும் போல டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. 8.59 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சீரியல்ஸ்லேயே மூன்று முடிச்சு சீரியல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. இவ்வளோ நாளாக நந்தினி சூர்யா ரெண்டு பேருமே தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ நந்தினி பெயில் கிடச்சி வீட்டுக்கு வர போகிறாங்க. இனிமேந்து தான் யார் சுரேகாவை கடத்தினாங்க, ஹரிதாவை கொன்னாங்க அப்படின்ற விஷயத்த நந்தினி சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. நந்தினியோட சிஸ்டருக்கும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னுட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருந்தால் அவங்க சிஸ்டரை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே பரபரப்பான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஃபேன்ஸ் எல்லாருமே சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட ரொமான்ஸ் சீன்ஸை நிறைய வைங்க, ரெண்டு பேரும் எப்பயுமே பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே காட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னுட்டு அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சிட்ருக்காங்க. வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பயும் போல் மூன்று முடிச்சு சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.